ஹே காஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 36 சாம்பர் ஆஃப் சீக்ரெட். இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா 1978 ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு குங்ஃபூ ஃபில்ம். இதோட ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 115 மினிட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம ஹீரோ வந்து ஒரு டவுனில் இருப்பார். அந்த ஒரு பிளேஸை வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்கிற நபர் ரொம்பவே மோசமாக ரூல் பண்ணுவார். அதாவது அங்கே இருக்கிற ரெவல்யூஷன் பர்சன்ஸ், அவங்களுடைய சிஸ்டமை எதிர்த்து போராடுறவங்கள அத்தனை பேரையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நபர் வந்து கொன்னுடுவார். இதில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் அவருடைய அப்பாவையும் பார்த்தீங்கன்னா இழந்திருப்பார். ஸோ இந்த ஒரு நபரை தடுத்து நிறுத்துறதுக்கு நான் வந்து கண்டிப்பாக குங்ஃபூ கற்றுக்கணும். அதாவது சாவ்லின் டெம்பிளுக்கு போனால் அங்கே எனக்கு குங்ஃபூ சொல்லி தருவாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கே போவார். அங்கே நிறைய கடுமையான பயிற்சி கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தாண்டி கடைசியாக குங்ஃபூ கற்றுப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சாவ்லின் டெம்பிளில் கற்றுக்கிட்ட குங்ஃபூவை வந்து என்னோட மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் நான் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவார். அதுபடியே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளேஸில் நம்ம ஹீரோ வந்து அவருடைய நேட்டிவான அந்த ஒரு பிளேஸ்க்கு போவார். இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, நம்ம ஹீரோ வந்து எல்லாருக்கும் குங்ஃபூ சொல்லி கொடுத்தாரா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மோசமான ரூலரை நம்ம ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, அவரு கூட எப்படி ஃபைட் பண்ணுறாரு, இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.